ரொம்ப சிம்பிளான ஒரு ஆரி டிசைன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரி த்ரெட் வச்சு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லைனில் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். சுகர் பீட் நான் ப்ரிசோ பிராண்ட் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். 2 சுகர் பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா செகண்ட் லைனில் பஞ்ச் பீடில் 4 mm சைஸ் கொடுத்துருக்கேன். தேர்ட் லைனில் அகைன் சுகர் பீடே கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக 4 mm பீட் ஸ்டிச் பண்ணி பார்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பார்டர் மேலே புட்டா வர்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். புட்டாவில் ஒரு 4 mm ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி ரைட் லைன் லெஃப்ட் லைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு பீட் ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் எல்லாமே 4 mm தான். இப்போ இந்த ஒவ்வொரு புட்டாவுக்கான டிஸ்டன்ஸ் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். இந்த 4 mm பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் 2 4 mmக்கு ஒரு புட்டா, 2 4 mm கேப் விட்டுருங்க. அகைன் 2 4 mmக்கு ஒரு புட்டா, 2 4 mm கேப். அந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பீட் கால்குலேட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். இதுக்கு டேப்லாம் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு தேவையில்லை. அவ்வளோதான், ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட சேம் பார்டர் தான் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கும் கொடுத்துருக்கேன்.